சமூகத்தை பற்றின நிறைய புரிதல் வேணும்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய புத்தகங்கள் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். அது யங்கேஜில் ரீடிங் மாதிரி ஒரு என்ஜாயபிளான விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த பசங்கள்லாம் இந்த வீடியோ கேம்ஸில் எப்படி ஒரு அடிக்ஷன் இருக்கோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அடிக்ஷன் தான் எனக்கு அப்போ. கோடை விடுமுறை அப்போ மொத்தமா ஒரு லைப்ரரியோட மொத்த புக்ஸையும் எனக்கு கடனா கொடுத்துருந்தேன். பலதரப்பட்ட நூல்கள்ல திருநர் மக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை எனக்கு வாசிக்க போதான் இந்த வருடம் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நாவல்ஸ் எங்க அப்பா தான் எனக்கு ஊர்ல இருந்த ஒரு சின்ன லைப்ரரியில இன்ட்ரோடியூஸ் பண்ண. பகுத்தறிவு புத்தகங்கள், நிறைய பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய ரஷ்ய சிறுகதைகள்லாம் ஒரு பீரியட்ல அந்த மாஸ்கோல இருந்து ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு. தமிழ் வணக்கம். இப்போது சென்னை புத்தக கண்காட்சியில் இருந்து கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கும் எழுத்தாளர்களிடம், வாசகர்களிடம் சென்று அவர்களுக்கு வாசிப்பு எப்படி அறிமுகமானது என்று பற்றி கேட்கலாம். இந்த காணொலியின் இறுதியில் எனக்கு எப்படி வாசிப்பு அறிமுகமானது என்பதை பற்றியும் கூறுகிறேன். தோழர், உங்களுக்கு வாசிப்பு எப்படி அறிமுகமாச்சு? வாசிப்பு அப்படின்றது என்னை பொறுத்த வரையிலையும் எனக்கு நான் எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அறிமுகம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன கிடைச்சாலும் படிக்கிறது, எது கிடைச்சாலும் படிக்கிறது அப்படின்னு இருந்த எனக்கு ஒரு 10-11 வயசுல என்னோட ஒரு கோடை விடுமுறை அப்போ மொத்தமா ஒரு லைப்ரரியோட மொத்த புக்ஸையும் எனக்கு கடனா கொடுத்திருந்தாங்க ஒரு மாதத்துக்கு. அது என்னோட மிக மகிழ்ச்சியான கோடை விடுமுறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதம் முழுக்க நான் புத்தகங்களோடவே இருந்தேன். அந்த புத்தகங்கள் தான் எனக்கான இந்த அறிவை கொடுத்ததுன்னு சொல்லலாம். சோ இன்னமும் என் வாழ்க்கையோட கூட வர்றது புத்தகங்கள் தான். உங்களுக்கு வாசிப்பு எப்படி அறிமுகமாச்சு? முதல்ல வீட்டுல எல்லா விதமான புக்கும் வரும். எங்க அப்பா எல்லா விதமான புக்கு படிப்பாங்க, பேப்பர். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நாவல்ஸ் எங்க அப்பா தான் எனக்கு ஊர்ல இருந்த ஒரு சின்ன லைப்ரரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாவல், அதுக்கப்புறம் சில கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பு வளர்ந்துச்சு. வாசிப்பு புத்தகங்களோட தான் நான் வளர்ந்தேன். என்னோட அப்பா தமிழ் ஆசிரியர். அவருக்கு கட்சி, திராவிட கருத்தியல்கள் இதுல எல்லாம் ஆர்வம் இருந்தது. அதனால வீடு முழுக்கவுமே எப்பவும் புத்தகங்கள் இருக்கும். அம்மாவும் வாசிப்பாங்க. அம்மா கதைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வாசிப்பாங்க. வீடு முழுக்கவே புத்தகங்கள் இருக்கும். புத்தகங்கள் மட்டும் இல்ல, வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், அதுவும் இந்த இயக்கம் சார்ந்ததுதான் அப்படின்னு இருக்காது. எல்லா விதமான பத்திரிகைகளும் இருக்கும். நான் வளர்ந்த காலம்ன்றது வார பத்திரிகைகள்லாம் ரொம்ப உச்சத்துல இருந்த காலம். அந்த நேரத்துல இது எல்லாத்தையுமே நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதுல இருந்துதான் வாசிப்பு பழக்கம் உருவாச்சு. ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது இப்போ இருக்கிற அளவுக்கு நிறைய டிவி அந்த மாதிரியான பொழுதுபோக்குகளை விட புத்தகங்கள் தான் முதன்மையான பொழுதுபோக்கா இருந்த அந்த காலத்துல வளர்ந்த குழந்தை. நான் ஒரு கிராம பின்னணியில இருந்து வரேன். தமிழ் பள்ளிக்கூடத்துல படிச்ச குழந்தை. அதனால புத்தகங்கள் தான் முதல்ல இருக்கும். என்னோட ஊர் லைப்ரரியில ரொம்ப சின்ன லைப்ரரியா இருந்தாலுமே அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இலக்கியம், தரமான புத்தகங்கள் எல்லாமே அங்க கிடைச்சது. அப்படியே அது பழக்கமாகி வாசிப்பு பழக்கம் இயல்பாவே வந்தது. யாரும் சொல்லி கொடுத்து அப்படின்னு இல்லாம நிறைஞ்சிருக்கிற புத்தகங்களை பார்த்தே அப்படிதான் வந்தது. என்னோட குழந்தைகளுமே அந்த பழக்கத்தை அப்படிதான் கை கொண்டிருக்காங்க. வீடு முழுக்க புத்தகங்களா இருக்கும். அதனால ஏதோ ஒரு கட்டத்துல எடுத்து படிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கறதுதான் என்னோட தொடக்கமா நான் பாக்குறேன். வாசிப்பு என்னுடைய வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா இருந்தது. என் பிரச்சனைகளுடைய ஒரு பகுதியா அது இருந்தது. எனக்கு எங்க வீட்டுல படிக்கக்கூடியவங்க, புத்தகம் வாங்கக்கூடியவங்க, முக்கியமாக எங்கள் அப்பா வாசிப்பு பழக்கம் உள்ளவராக இருந்தார். அவர் படிக்கிற பழக்கம் உள்ளதுனால ரொம்ப சின்ன வயசுல எனக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தினார். எனக்கு வெளி உலகத்தில் நிறைய விளையாட்டுகளோ மற்ற எந்த விஷயமோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால என்னுடைய உடல்நிலை காரணமாக ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துச்சு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ் அது இருந்தது. அது எனக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. நான் ஒரு கிட்டத்தட்ட 7 வயசுலேருந்தே நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் மேகசின்ஸ் வாங்குவோம், நியூஸ் பேப்பர் வாங்குவோம். எங்கள் அப்பா நாவல் வாங்குவார். படிப்பு ஜாலியாக இருக்கும் படிக்கிறது. ஆக்சுவலாக எப்போ படிப்பை நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அப்போ நமக்கு ரீடிங் ரொம்ப, அதுவும் யங்கேஜில் ரீடிங் மாதிரி ஒரு என்ஜாயபிளான விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த பசங்கள்லாம் இந்த வீடியோ கேம்ஸில் எப்படி ஒரு அடிக்ஷன் இருக்கோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அடிக்ஷன் தான் எனக்கு அப்போ இருந்தது. வணக்கம். எனக்கு வாசிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சிறு வயதுலேருந்தே கொஞ்சம் ஆனந்த விகடன் இந்த மாதிரியான புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பாலின மாற்றம், அதுக்கான இப்போ டிரான்சிஷன் பீரியடில் இருக்கும்போது சமூகத்தை பற்றின நிறைய புரிதல் வேணும்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய புத்தகங்கள் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுலேருந்து தான் எனக்கு கொஞ்சம்
புத்தகங்கள் மீது ஆர்வம் வந்தது. அண்ட் வாசிப்பு அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு தொடக்கம் தான் திருநங்கை பிரஸ் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை உருவாக்குற அளவுக்கு கொண்டு வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய வாசகர்கள் வரணும், நிறைய பேருக்கு நம்மளுடைய எழுத்துக்கள் போய் சேரணும், அறிவு பரப்புரையை நாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். குறிப்பாக திருநர் மக்களை பற்றின அறிவு பரப்புரை இந்த உலகம் முழுசும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை முன்னெடுத்து இந்த பதிப்பகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். வாசிப்பு எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, எங்க அம்மா ஒரு தமிழாசிரியர். அதனால எங்க வீட்டுல எப்பயுமே புத்தகங்கள் கொட்டி கிடக்கும். அம்மா பாட்டி எல்லாருமே ஆசிரியர்கள், அம்மா குறிப்பா தமிழாசிரியர். அதனால புத்தகங்கள் நிறைய கொட்டி கிடக்கும் வீட்டுல. அதுல வாசிக்க ஆரம்பிச்சதுதான். முதல்ல ஆரம்பிச்சதெல்லாம் பக்தி நூல்கள்னு வச்சுப்போம். சின்ன பிள்ளையா வாசிச்சது அம்புலி மாமா, பாலமித்ரம், ட்விங்கிள் டைஜஸ்ட் எல்லாமே வாசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் வந்து வாசிக்க ஆரம்பிச்சது ஒரு மாதிரியான பக்தி நூல்கள். அப்புறம் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, அந்த மாதிரியான கிளாசிக்ஸ். இதெல்லாம் கிளாசிக்னு சொல்லி கொடுக்கப்பட்டவை. அப்புறமா கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணியன் அடிமையானால் வாசிச்சேன். அதுக்கப்புறம் இனி வரும் உலகம் வாசிச்சேன். இது 2 புத்தகங்களும் என்னோட வாசிப்பு அனுபவத்துல ஒரு பெரிய யூட்டனை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பகுத்தறிவு புத்தகங்கள், நிறைய பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள், நிறைய வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன். கடந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு நான் இங்கே வந்திருக்கும் போது அந்த திருநங்கை பதிப்பகத்துள்ள நூல்களை வந்து ஒவ்வொன்றா எனக்கு வந்து சொல்லி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த திருநங்கை பதிப்பகத்துக்கு உள்ளே போகவும் அந்த புத்தகங்களை ஒவ்வொன்றும் வாசிக்கும் போது எங்களை திருநரோட வாழ்க்கையில பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கவிதைகளாகவோ கட்டைகளாகவோ நாவல்களாகவோ சிறுகவிதையோ நல்ல பலதரப்பட்ட நூல்களில் வந்து திருநர் மக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை எனக்கு வாசிக்க போதுதான் இந்த வருடம் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், கோவில்பட்டி டு சென்னை வழித்தடங்கள்ன்ற புக்கு. அந்த புக்கு வந்து என்ன சொல்ல, என்னுடைய வாழ்க்கை கதைகளை, நான் கடந்து வந்த பாதைகளையும் வழிகளையும் 2 திருநங்கைகளுக்குள்ள வேறுபாடை சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு திருநங்கை வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொரு திருநங்கைகள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கசப்பான அனுபவம் இருக்குது. அதைத்தான் நான் புத்தகமாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய வாசிப்பு என்பது 8 வயதில் துவங்கியது. நானே விரும்பித்தான் புத்தகங்களை வாசித்தேன். அதுக்கு சூழல் அது மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ள. அது நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்க குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இருந்ததுனால அப்பா வாசிக்கிறது, அம்மா வாசிக்கிறது, வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் வாசிப்பாங்க. வாசித்ததை பற்றி பேசுகிற சூழல் இருந்துச்சு. அதை கேட்டே வளர்ந்ததுனால நானே தேடி எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிறது. என்னுடைய வயதுக்கு மீறிய புத்தகங்களை நான் அந்த வயசுலேயே வாசிச்சிருக்கிறதா நான் இப்போ நினைக்கிறேன். ரஷ்யன் நாவல்களாகட்டும், ரஷ்ய இலக்கியங்கள், அரசியல் உட்பட எல்லோமும் வந்து படிப்படியாக அறிமுகமானது. அதுக்கு காரணம் என்னுடைய குடும்ப சூழல். அது அந்த வயதுல தொடங்கினது, இப்போ வரைக்கும் வாசிச்சுட்டு தான் இருக்கேன் நான். வாசிப்பு எப்படி அறிமுகமாகுதுன்னு சொன்னாக்கா, ஒரு இந்த ரஷ்ய சிறுகதைகள் இருக்கு இல்லையா, ரஷ்ய சிறுகதைகள்லாம் ஒரு பீரியடில் அந்த மாஸ்கோவிலேருந்து ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு கொடுத்தாங்க. அதுங்களெல்லாம் படிக்கிற லெவலுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய அப்பா வந்து ஒரு ஓவியர், தேவி பிரசாத் ராய் சௌத்ரி கிட்ட படித்த ஓவியர். அவர் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் பிரிட்டன்னு புத்தகங்கள்லாம் வச்சுருந்தார், டிராயிங் புக்ஸு. பேர்ட்ஸ் ஆஃப் பிரிட்டன் ஒரு புக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து அதில் இருக்க பறவைகள்லாம் விதவிதமான பறவைகள் இருக்கும். அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அந்த பறவைகளை படம் பார்த்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதனால என்னுடைய வாசிப்பு என்பது ஓவியத்திலிருந்து, புகைப்படத்திலிருந்து, படத்திலிருந்து தொடங்குகிறது. நாம் கேட்ட வரையில் பலருக்கு வாசிப்பு என்பது அவர்களின் வீட்டிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. எனக்கும் அதே போல்தான். நான் மழலை பருவத்தில் இருக்கும்போதே வீட்டில் பெற்றோர்கள் 2 பேருமே வாசிக்கக்கூடியவர்கள். வீட்டுல வந்து புத்தகங்கள் நிறைய இருக்கும். ஆனா நான் அதுல இருந்து வாசிக்க ஆரம்பிக்கல. நான் முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சது வந்து நான் பள்ளி படிக்கும் பொழுது, நான் சிறு வயதிலேயே அப்பா நிறைய புத்தக கண்காட்சிக்கு போவாங்க. அப்போ அப்பாவோட போற பழக்கம் உண்டு. நான் சொந்தமா பள்ளி படிக்கும் பொழுது ஒரு புத்தகம் வாங்கி அந்த புத்தகத்தை நான் முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்படியா அது தொடர்ந்துட்டு இருக்கு. புன்னகை எப்படி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவக்கூடியதோ, அதே போல் வாசிப்பும் ஒருவரிடமிருந்து இன்னொருவரிடம் பரவக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வாசிக்க தொடங்கினால் உங்களை பார்த்து உங்களது நண்பர்கள், உங்களுடைய குழந்தைகள், நமது அடுத்த தலைமுறையும் அதை பார்த்து வாசிக்க தொடங்கும். இதுவரை வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்கள் கூட
இன்றிலிருந்து வாசிக்க தொடங்குங்கள். உங்களது வாசிப்பு அனுபவங்களை கருத்து பெட்டியில் பகிருங்கள். நன்றி.